வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இந்த பீகார் தேர்தல் நெருங்க அங்கே பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கு. என்னன்னா, இந்த குறுகிய காலகட்டத்திற்குள்ளே நாங்கள் இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் இருக்கு பார்த்தீங்களா, இதை ரொம்ப சீக்கிரமாகவே முடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அதாவது கடந்த ஜூன் 25ஆம் தேதி தான் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஒரு திருத்தத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் இதோடைய முடிவு எப்போனா அடுத்த ஜூலை 25க்குள்ள, அதாவது இன்னும் 10 நாட்கள் கூட முழுசா இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 7.9 கோடி வாக்காளர்கள் பீகார்ல இருக்கிறாங்க. இதுல 83% நாங்க ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டோம். அதாவது இவங்க சொன்ன அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல, 11 டாக்குமெண்ட், அதை ப்ரூஃபா இணைச்சு அந்த ஃபார்மை நாங்க வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லி, இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி, எலெக்ஷன் கமிஷன் நினைச்சதை செஞ்சிருச்சு, இது சாதிக்கக்கூடிய ஒண்ணுதான், செய்யக்கூடிய ஒண்ணுதான், நீங்களாம் முடியாதுன்னு விமர்சனம் பண்ணீங்களே, பாருங்க நாங்க செஞ்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இது எதுக்காக அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவங்க திடீர்னு சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, இதை சொல்லும் போது எல்லாருமே ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. இது வந்து என்ஆர்சியை வந்து பின்புறமா கொண்டு வரது, வாக்காளருடைய உரிமையை வந்து பறிக்கிறதா இருக்குது, முஸ்லீம்களுடைய வாக்குகள், தலித்துடைய வாக்குகள்லாம் இல்லாம பண்றதுக்கான வழிவகை. ரெண்டாவது, இவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ள இதை வந்து நம்ம பண்ண முடியாது, நீங்க கொடுத்த டைம் லிமிட் ரொம்ப கம்மி, அதுக்குள்ள இத்தனை வாக்காளர்களுடைய தரவுகள், அதுவும் பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் எவ்வளவு பேரு அவங்க கேட்ட தரவுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க கிட்ட எத்தனை பேர்கிட்ட இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்விதான். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இவ்வளவு சீக்கிரம் நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்ற பெரிய கேள்விதான் நம்மளுக்கு வருது. அதாவது பீகார்ல கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் கமிஷன் ஒரு 19 பக்க அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில் அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் தீவிரமா வாக்காளர் பட்டியலை திருத்த போறோம், அதுக்காக கிட்டத்தட்ட 98,000 பூத் ஆஃபீஸர்ஸ், அதாவது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்களே, இவங்களை வீடு வீடா அனுப்பி அந்த டாக்குமெண்ட்டை வந்து நாங்களே ஒரு ஃபார்மை கொடுப்போம், ஒரு பிரிண்டட் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மில் என்னென்ன இருக்கோ அது கேட்குற டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் அதோட அட்டாச் பண்ணணும். அதோட அட்டாச் பண்ணி கையெழுத்து போட்டு அதை இவங்க வெரிஃபை பண்ணி இந்த டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, இந்த டேட்டாவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்வொர்க்கில் அப்லோட் பண்ணுறோம். இது எதுக்குங்க இந்த வேலைலாம் நீங்கள் திடீர் பண்ணுறீங்க, அதுக்கு தான் ஏற்கனவே நீங்க ஓட்டர் ஐடின்னு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னா, அதாவது 2003 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2003 வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதே இந்த 2003 வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இல்லை அப்படின்னா அவங்க இனி பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து எனக்கு இந்த நாட்டில் வாக்கு போட உரிமை இருக்கு அப்படின்ற ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை எதுக்கு அப்படின்னு அவங்க என்ன காரணத்தை முன்வைக்கிறாங்கன்னா, இது வந்து நாங்கள் ஈஸியாக மாத்துறோம், ஒரு ஆளுடைய வாக்கு கூட வந்து வீணா போகக்கூடாது, எல்லாருடைய வாக்குகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துறோம். ரெண்டாவது, இந்த வெளிநாட்டில இருந்து வந்து குடியேறினாங்களா அவங்களுடைய இதெல்லாம் வந்து நாங்கள் சரி பார்க்குறோம், ரொம்ப வருஷமா இங்கே இதெல்லாம் செய்யாமல் இருக்கு, அதனால சரி பார்க்குறோம் அப்படின்னு இவங்க பண்றாங்க. இவங்க பண்றது சரி, ஆனால் அது ஏன் பீகார் எலெக்ஷனை முன்னாடி வச்சுட்டு இதை பண்றாங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. ரெண்டாவது, எதுக்கு இப்படி ஒரு குறுகிய காலம், அதாவது ஜூன் 25லேருந்து ஜூலை 25 கிட்டத்தட்ட ஒரு மாச காலத்துக்குள்ள எப்படி கிட்டத்தட்ட 7.9 கோடி வாக்காளர்களுடைய தரவுகளை சரி பார்த்து அவங்களுக்கு வீடு வீடா போய் ஃபார்மை இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அந்த டாக்குமெண்ட் இருக்கான்னு பார்த்து அதெல்லாம் சரி பண்றதுக்கு எப்படி இந்த குறுகிய காலம் சரிப்படும்? அப்போ இவங்க சொல்ற இந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் நாங்க இத்தனை பேர், அதாவது 83% பேர், அதாவது 6 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி ஒரு முழுமை பெற்ற ஒரு ஃபார்மை நாங்க வாங்கிட்டோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, இது முழுக்க ஒரு வடிகட்டின பொய். இந்த வடிகட்டின பொய்க்கு பின்னாடி இவங்களே கொண்டு வந்த இந்த ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த எலெக்ஷன் கமிஷன் சில ரூல்ஸை முன்வைக்குதா பாத்தீங்களா, இந்த ரூல்ஸை எலெக்ஷன் கமிஷனே உடைச்சிருக்கு அப்படின்ற அதிர்ச்சிகரமான உண்மை வந்திருக்கு. இதுக்காக ஒரு சர்வேவே எடுக்கப்பட்டிருக்கு. அந்த சர்வே இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிலையும் வெளியாயிருக்கு. ஸோ இந்த சர்வே வந்து என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் கமிஷன் தானே ஒரு விதிமுறையை உருவாக்குது, அந்த விதிமுறை ஒரு ஃபெயிலியர் நோக்கி போகுது, அந்த ஃபெயிலியரை சரி கட்டுறதுக்காக இவங்க சில தில்லுமுள்ளு வேலைகள், அதாவது சில ரூல்ஸை வந்து இவங்களே பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தான் ஃபெயிலியர் அப்படின்ற மறைக்கிறதுக்காக போலியா பொய்யா வேகமாக ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை வந்து நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டோம், சக்ஸஸ் பாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அசாம் மாதிரி குறைந்த வாக்காளர், அதாவது இந்த பீகாரை கம்பேர் பண்ணும்போது இங்கே 7
2.9 கோடி வாக்காளர்கள், அதாவது ஜனத்தொகையில் வாக்காளர்கள். அங்கே ஜனத்தொகையே மொத்தமே வந்து 3.73 கோடி தான் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குறைஞ்ச இதையே வந்து இவங்களால 4 வருஷ காலமாக பண்ணியிருக்காங்கன்னா எப்படி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 6 கோடி வாக்காளர்களுடைய தரவுல இவ்வளோ சீக்கிரமாக பண்ணீங்க அப்படின்ற இடத்துல தான் இந்த டவுட் ஆரம்பிக்குது. ஸோ இந்த டவுட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரத் ஜோடோ அபியானா, ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறாங்க. அந்த சர்வேல அவங்க ரொம்ப அதிர்ச்சியான சொல்கிறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் சொல்கிற இந்த இதுக்கும் டேட்டாக்கும் உள்ள நாங்கள் போய் இறங்கி களத்தில் இறங்கி பார்த்ததுக்கும் ஒரு இமயமலை அளவில், அதாவது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அவ்வளோ பெரிய புர்டாவை அவங்க வந்து கட்டெழுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சில லிஸ்ட் போடுறாங்க. என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் வந்து அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லா ஃபார்மே இஷ்யூ பண்ணோம், அதனால் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறது தான் இந்த இது நடவடிக்கையில் முதல் கட்ட வேலை. அப்படி அவங்க ஃபார்மை வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் கரெக்டாக இஷ்யூ பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த களத்தில் என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, 3ல் 2 பேருக்கு கூட அவங்க வந்து இந்த ஃபார்மை இஷ்யூ பண்ணலை அப்படின்றாங்க. இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 37%, அதாவது 2.9 கோடி மக்கள் அவங்களுக்கு எல்லாமே ஓட்டு போடுற எல்லா தகுதியுமே இருந்து அவங்க கிட்ட அந்த 11 டாக்குமெண்ட் இல்லை, அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமை இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபார்மும் போய் சேரல, ரெண்டாவது ஃபார்ம் போய் சேர்ந்தாலும் இவங்க கேட்குற அந்த 11 டாக்குமெண்ட் வந்து இல்லை, அதனால நீங்க வந்து ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த குறுகிய காலத்துக்குள்ள இத்தனை வாக்காளர்களுடைய டாக்குமெண்ட், அது இவங்க கேட்குற கிடைக்கவே கிடைக்காத டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க வந்து வாங்கி அந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி போட்டோ போட்டு சைன் பண்ணி சமர்ப்பிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அதுவும் இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ள அதை உண்மைன்ற விதமா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் 25ல இருந்து ஜூலை 4ஆம் தேதி வரையும் இவங்களால எத்தனை பர்சன்டேஜ் ஃபார்மை வந்து கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் 4.8%. அப்போ இது 4க்கு அப்புறம் என்ன நடந்தது, எப்படி இவங்க 83% ஃபார்மை வந்து வாங்கினாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதாவது ஜூன் 25ல இருந்து ஜூலை 4க்குள்ள 4.8% இருந்ததுல, இது ஜூன் 5க்கு அப்புறம் மிகப்பெரிய வேகமா இருக்கு. அதாவது இந்த 4.8%ன்றது இந்த ஜூலை 5, அதாவது அந்த ஒரே நாள்ல இவங்க வந்து மிகப்பெரிய வேகத்தை காமிச்சிருக்காங்க. கடகடன்னு நாங்கள் ஃபார்மை வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. அதுவும் ஜூலை 7 எடுத்து பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அவங்க கொடுக்குற டேட்டா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 24 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் கிட்டத்தட்ட 1.18 கோடி ஃபார்மை வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அவங்க சொல்றபடி பார்த்தா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நிமிஷத்துக்கு 8200 ஃபார்மை வந்து அவங்க வாங்கியிருக்கணும். அதாவது எவ்ரி செகண்டுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்கணும், 137 ஃபார்மை வந்து ஒரு நாளைக்குள்ள ஒரு செகண்டுக்கு ஒரு 137 ஃபார்ம் வந்து இவங்க வாங்கியிருந்தா மட்டும்தான் இவங்க சொல்ற இந்த கணக்கு வந்து சாத்தியம். அது எப்படி வந்து ஒரே நாளில் நீங்க 1.18 கோடி ஃபார்மை வந்து நீங்க வாங்க முடியும்? ஸோ இந்த டேட்டாவே ஒரு பொய்யான டேட்டா. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒன்று இவங்க சொல்ற டேட்டா பொய், இல்லைனா இவங்க இந்த தேர்தல் கமிஷன் கொண்டு வந்த விதியை வந்து மீறி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, வீடு வீடா போய் வந்து இவங்க வாங்கணும், அதாவது வீடு வீடா போய் ஃபார்மை கொடுக்கணும். ஆனா இவங்க அதையே பண்ணல. வீடு வீடா போய் கொடுத்தா லேட் ஆகும், அதனால நாங்க வீடு வீடா போக முடியாதுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்போ ஒரு கிராமம் இருக்குன்னா அந்த கிராமத்துல ஒரு ஸ்கூல் இருக்கும், இல்ல ஒரு ரேஷன் ஆபீஸ் இருக்கும், ஏதோ ஒரு அரசு சம்பந்தப்பட்டமான இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மைய புள்ளிக்கு இவங்க எல்லாரையும் வர வச்சு அந்த இடத்துல இந்த ஃபார்மை வந்து விநியோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே எலெக்ஷன் கமிஷன் போட்ட ஃபர்ஸ்ட் ரூலை இவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இந்த ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மோட ஒரு டூப்ளிகேட்டும் வந்து சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த சர்வேல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டூப்ளிகேட் ஃபார்ம் வந்து, அதாவது ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்மோட சேர்த்து ஒரு டூப்ளிகேட் ஃபார்மும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி டூப்ளிகேட் ஃபார்ம் வெறும் 6% பேருக்கு மட்டும் தான் போய் சேர்ந்துருக்கு, மீதி பேருக்கு யாருக்குமே அந்த டூப்ளிகேட் ஃபார்ம் போகல. அதை விட அதிர்ச்சி தகவல் என்னன்னா, அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வந்து இந்த சர்வே பண்ண போனவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்காங்க, நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது, இந்த மாதிரிலாம் நான் வந்து கொடுக்க வேண்டி இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லிதாங்க எனக்கே தெரியும், டூப்ளிகேட்ல நான் யாருக்குமே கொடுக்கல அப்படின்னு பூத் லெவல் ஆஃபீஸரே சொல்லியிருக்காரு, நான் கொடுக்கல அப்படின்னு. மூணாவதா இந்த நகல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நகலை வந்து இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் வந்து
ஒப்புதல் ரசீது ஒன்று கொடுக்கணும். ஸோ இது பேசிக்கே முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் என்ன சொன்னேன், அவர் தான் நகல் கொடுக்கலையே. நகல் கொடுக்காத போது அந்த நகல் கூட இவர் எப்படி அந்த ஒப்புதல் ரசீதை வந்து இவர் அட்டாச் பண்ணி கொடுப்பார். ஸோ இதுவும் ஃபெயிலியர். நாலாவது தான் ஸ்பெஷல் ஐட்டமே, ரொம்ப முக்கியமான ஐட்டம். ஏன்னா இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுச்சு, நீங்க இந்த நாட்டில் ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்குன்னா நான் ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்கறேன்ல, இதுல எதையாவது நீங்க கொடுங்க அப்படின்றாங்க. இந்த 11 டாக்குமெண்ட்ல நீங்க ஆதாரம் எடுத்துக்கோங்க, ரேஷன் கார்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க ஆதாரம் எடுக்க மாட்டோம், ஆதார் அப்படின்றது நீ தான், இப்ப பானுனா பானு தான், இவர்னா இன்னார்னா இன்னார் தான் அப்படின்னு சொல்றது தான் ஆதார், தவிர்த்து அது இந்த நாட்டோடைய குடிமகன் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான அடையாள அட்டை கிடையாது. ஸோ இப்படி ஒரு தெளிவான விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. நானும் ப்ரூஃப் பண்றது தான் ஆதார் கார்டு. இவங்க பானு இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க தான் பானு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஆதார் கார்டுன்னு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வேற தலையிட்டு சொல்லிச்சு, இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க, ஆதார் கார்டையும் இந்த மாதிரி ரேஷன் கார்டுலாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்க வந்து அந்த 11 டாக்குமெண்ட்ல இது உள்ள சேர்த்துக்கோங்க. பர்த் சர்டிபிகேட்லாம் கேட்குறீங்களே, முன்னாடி பிறந்தவங்கலாம் எங்க இருந்து பர்த் சர்டிபிகேட் வச்சிருப்பாங்க, டெத் சர்டிபிகேட்டே இந்த நாட்டில் இல்லை, பர்த் சர்டிபிகேட் எங்க போறது. ஸோ அதுக்கு பதில் இதை எடுத்துக்கோங்கன்னு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டும் எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப தீவிரமா அதை மறுத்துருச்சு. ஆனா இங்க நடந்திருக்க காமெடியை பாருங்க, இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்களே, இவங்க போய் இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் போய் ஃபார்ம் கொடுத்து அந்த டாக்குமெண்ட் கேட்கும்போது அங்க இருக்கவங்க விஷயம் தெரிஞ்சவங்க பர்த் சர்டிபிகேட்டை கொடுத்துருக்காங்க. இவங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பர்த் சர்டிபிகேட்லாம் வேண்டாம், உங்களோட ஆதார் கார்டை கொடுங்கன்னு சொல்லி ஆதார் கார்டை வாங்கி அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. நீங்களாம் எங்க இருந்து வரீங்க, எப்படி இப்படி வேலை செய்வீங்க, மோடிக்கு எதிராக வேலை செய்வீங்களா, இல்லை தெரிஞ்சுதான் செய்வீங்களா, இல்லை தெரியாமல் செய்வீங்களா? மோடி எவ்வளோ கஷ்டப்பட்டு ராஜதந்திரம்லாம் போட்டு இந்த மாதிரி ஐடியாலாம் கண்டுபிடிக்கிறாங்க, நீங்க அதை சீக்கிரமா உட்காந்து இவ்வளோ ஈஸியாக உடச்சு விட்டு போயிடுறீங்களே அப்படின்னு நம்மளுக்கு காமெடியாக தோணினாலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உண்டாகும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இப்போ அங்க இருக்கிறவங்களாம் பாமர மக்களா இருப்பாங்க, படிக்காதவங்க, வில்லேஜ் அதாவது கிராமத்து வாசிகள், வயதானவர்கள், பெண்கள், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியாது இவங்களுக்குலாம். பீகார் மாதிரி ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய கல்வி அறிவு இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ்ல இருந்து வந்து சொல்றது தான் அவங்க கேட்பாங்க. இப்போ நானா இருந்தா கூட எனக்கும் பெருசா எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஆஃபீஸர் வந்து இதுதான் டாக்குமெண்ட், இதுதான் நீ குடுமா அப்படின்னு மிரட்டி கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, சரி அதான் போல இருக்குன்னு நான் தூக்கி கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கும்போது அதுதான் உண்மை, நம்மளோடது ப்ரூஃப் ஆயிடுச்சு, நம்மளை வெரிஃபை பண்ணிட்டாங்க, இனி நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நம்பிட்டு நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஆனா அது நாளைக்கு வெரிஃபிகேஷனுக்கு ஒன்று போகும் பார்த்தீங்களா, அப்போ அது செல்லாதுன்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது என்னை இன்னும் நெருக்கடிக்குள்ள தள்ளுற மாதிரியான வேலையை இந்த அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மாதிரியான அந்த பேஸ் லெவலில் இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த கட்டமாக இது வெரிஃபிகேஷன் வரணும். அந்த பிரச்சனையும் பேசப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல, இவ்வளோ சீக்கிரம் நான் இவ்வளோ வாங்கிட்டேன்ல, அப்போ அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் நீ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட நெட்வொர்க்கில் சப்மிட் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணுவோம் அப்புறமா வெரிஃபிகேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக எல்லாருக்கிட்டையும் இந்த 7.9 கோடி வாக்காளரில் 83% கிட்ட வேகமாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எதையோ ஒன்று கொண்ட ஆதார் கொண்டா, இதை கொண்டா அதை கொண்டான்னு இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி கலெக்ட் பண்ணும்போதும் அது என்ன ரூல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க, வயசானவங்க, இதை பற்றி புரியாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இதை பக்கத்தில் இருந்து சொல்லி புரிய வைங்க ஒருத்தருக்கும் சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, நீ நாளும் கம்மியாக கொடுப்ப, நான் ஒரு வீடாக போய் தட்டி ஏம்மா இதாம்மா ஃபார்மு, இதை நீ இங்கே ஃபில்அப் பண்ணு, இங்கே கையெழுத்து போடு, பர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு வா, இது இல்லையா வேற சர்டிஃபிகேட் கொண்டு வான்னு நான் அவங்களுக்கு புரிய வச்சு இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள இந்த தேர்தல் போய் அடுத்த தேர்தல் வந்துடும். நீங்க அந்த டைம் லிமிட் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் இல்லை, ஒரு மாசம் தான் கொடுத்துருக்கீங்க, அதுக்குள்ள நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு அவங்க அந்த எக்ஸ்பிளைன் பண்ற வேலையும் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்ம் வாங்கியாது, இந்த ஃபார்மை வந்து ஓட்டர்கிட்ட இருந்து வாக்காளர்கிட்ட இருந்து நீ வாங்கிட்ட, பேருக்கு நீ கலெக்ட் பண்ணியாச்சு, ஆனா அந்த ஃபார்ம் முழுமை பெற்றிருக்கா அப்படின்னா அதான் இல்லை. இப்போ அது போட்டோ இருக்கு, கையெழுத்து இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு, ஆனா அதுக்கு வேலிடான்னு கேட்டா வேலிட் இல்லை. ஏன் வேலிட் இல்லைன்னா, ஏன்னா இவங்க அட்டாச் பண்ண டாக்குமெண்ட் அப்படி, இவங்க பண்ண வெரிஃபிகேஷன் அப்படி. ஸோ வெரிஃபிகேஷனே இன்னும் வேற அவங்க ஸ்டார்ட் பண்ணலையா, அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருக்கதால அதை சப்மிட் பண்ற இடத்துக்கு இன்னும் அந்த வேலைகள் நகராம இருக்கு. ஸோ பீகார்ல இந்த நிலைமை போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வெரிஃபிகேஷன் இடத்துக்கு இது நகரும் பார்த்தீங்களா, அதாவது நீ சப்மிட் பண்ணி ஆகணும்னா வெரிஃபிகேஷன், ஸோ அந்த லாஸ்ட் டைம்ல என்ன ஆகணும்னா நீ சப்மிட் பண்ணி தான் ஆகணும் எப்படி இருந்தாலும். ஸோ அப்போ இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு வரும்போது இப்போ அந்த தேர்தல் நெருக்கத்தில் மக்களை இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரில் கொண்டு போய் போடுறது. இன்னொன்று, நம்ம இந்த
இடத்துல உத்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ யார் கண்டா, இப்போ அவங்க வந்து இந்துக்களோட பேராக இருக்குது, கிறிஸ்டினோட பேராக இருக்குது, முஸ்லீமோட பேர்களுக்கு மட்டும் இவங்க வந்து சரியான தரவுகள் வாங்காமல் அவங்க கிட்ட இருந்தும், இப்போ நான் முன்னாடியே சொன்ன பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இருந்தும் அவங்க வந்து ஆதார் கார்டோடைய ப்ரூஃப் வாங்கினாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அப்போது இது குறிப்பிட்டு இப்போ பேர் பார்த்துருப்பாங்க, இந்த பேர் இந்து பேர், அந்த பேர் இந்த பேருன்னு பார்த்துட்டு முஸ்லீம் பேர், ஸோ முஸ்லீம் பேர் இதில் வந்து டாக்குமெண்ட் என்ன போட்டிருக்கு, ஆதார் கார்டு போட்டிருக்கு, அப்போ இது செல்லாது, தூக்கி போடு. ஆனால் அப்படி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன யோசிக்கணும், அந்த இடத்துல அவர் பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்களோட அலட்சியம், யாரு, இந்த பூத் லெவல் ஆஃபீஸரோட அலட்சியத்தினால அவர் முஸ்லீமாக இருந்தாலும் இந்த நாட்டிலே பிறந்து யார் கண்டா, அவர் முதல்ல வேற மதத்தில் இருந்திருக்கலாம், பிற்பாடு அவர் இஸ்லாமியராக மாறி இருக்கலாம், அவர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்திருக்கும், இங்கே கேட்குற எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கும். ஆனால் இவரோட ஒரே அலட்சியத்தினால இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு ஓட்டு உரிமை இல்லை. ஏன்னா இவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இஸ்லாமியர், இவர் தலித், இவர் இது, இவங்களுக்குலாம் கிடையாது, ஏன்னா இவங்க டாக்குமெண்ட் சரியாக அட்டாச் பண்ணல அப்படின்னு தூக்கி போடுறாங்க. ஆனால் தப்பு யார் பண்ணா, இவங்க பண்ணாங்க. ஓட்டு போடுற எல்லா உரிமையும் இருந்து பூத் லெவல் ஆஃபீஸரோடைய இந்த கவனக்குறைவால் அவங்களுக்கு வந்து வாக்குரிமை மட்டும் போகாது, பிற்பாடு இந்த என்ஆர்சி பேர் வச்சு உனக்கு ஓட்டு போடுற உரிமையெல்லாம் அப்புறம் எப்படி இந்த நாட்டோடைய குடிமகனாக இருப்ப, போ முகாமுக்குன்னு தூக்கி அவங்கள தள்ளி வச்சிருவாங்க. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கு. ரெண்டாவது, இவங்க மக்களுக்கு என்ன ஒரு வெளிப்படைத்தன்மையோட எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை தெளிவுபடுத்தினாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நான் இந்த மாதிரி கொண்டு வர போறேன், அடுத்தடுத்து இந்த மாநிலங்களுக்கு கொண்டு வர போறேன், இந்த டாக்குமெண்ட்லாம் தேவை, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணலாம், இவ்வளவு தூரம் இருக்கு, இந்த மாதிரி எங்களோட ஆஃபீஸர்ஸ்ல உங்க வீடு தேடி வருவாங்க, அவங்க எது கேட்டாலும் நீங்க இதை தான் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணாதான் அது பூர்த்தி ஆகும், அப்பதான் நீங்க ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் இதுவரையும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர் வந்து பண்ணாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ நீங்க என்ன இதுல வந்து ஒரு ஓப்பனா இதுல என்ன இருக்குன்னு கேட்டா அதுவும் இல்லை. அதாவது டிரான்ஸ்பரன்சி இல்லை, மக்களுடைய புரிதலுக்கு எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு புரியுற மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்கல அப்படின்றது இன்னொரு வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ குறிப்பா இந்த விஷயத்துல இவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக இல்லை, ஈஸியா மாத்துறதுக்காக இந்த வேலையை நாங்கள் கொண்டு வரோம்ட்டாங்க. ஆனா இந்த ஆய்வுல, அதாவது இந்த சர்வேல என்ன தெரிய வருதுன்னா, குறிப்பா தலித், முஸ்லிம்ஸ், இபிசிஸ், பெண்கள், இவங்களுக்கு எல்லாம் தான் இதுல வந்து குறிப்பிட்ட அநியாயங்கள் நடந்ததாக இந்த சர்வே வந்து சொல்லுது. ஸோ இவங்க வேகமாக செய்கிறேன் அப்படின்ற பேரில் இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் மக்களை ஒரு நெருக்கடிக்குள்ளே கொண்டு போய் தள்ளுறதுக்கான நிலைமையை தான் இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு.